என்னாச்சு அது எப்படி தோழர் சொல்றது? ஜனநாயகம் படத்துக்கு வந்து பொங்கல் அந்த 9ஆம் தேதி ரிலீஸ் பண்றேன்னு சொன்னாங்கல்ல, ரிலீஸ் பண்ண போறது இல்லையா தோழர்? தடையா? ஆமா. டிஎம்கே சதி என் தலைவன் பாரு அரசுல விரட்ட உங்களை தூக்கி என்ன பண்றாங்க டிஎம்கே என்ன இப்படி கண்டிப்பா அப்படிதான் என்ன ஆச்சு அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. என் தலைவன் படத்தை வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு இது பண்றாங்க பாரு. ஆனா இதுக்கெல்லாம் இருக்கு தோழர், வட்டி மூலமா இருக்கு. ஆமா தோழர். அப்படின்னா ஒட்டுமொத்த சங்கின்னு பார்த்தோன்னா சோசியல் மீடியா வந்து அப்படியே கொதிக்கிறாங்க தோழர். சென்சார் இருக்குல்ல, யார் தோழர் பண்றது? சென்சார் வந்து இப்ப அனில் மாதிரி சொல்லணும்னா டிஎம்கே தான் இப்ப கட்டுப்படுத்திட்டு இருக்கு. யார் தோழர்? நீங்களே சொல்லி முடிச்சிருங்க. சென்சார் கண்ட்ரோல் பண்றது மத்திய அரசு தோழர். ஸோ ஒரு படம் வந்து இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு இந்த படம் வந்து ஓகே தான், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணுவாங்க. அந்த ஃபைனல் பண்ணது யார் பண்ணாங்கன்னா சென்சார்னு பார்த்தோம்னா மத்திய அரசு தான். இது கூட தெரியாம மாநில அரசு தான் பண்ணது டிஎம்கே சரின்னு சொல்லி அணில்கள்லாம் வந்து கம்பு சுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு நான் எப்படா புரிய வைக்கிறது அப்படின்னு தான் தொடர் இருக்கு. தோழர் அது வந்து அணில்கள்னு இல்ல, இப்போ டிவிகே நிர்வாகிகளே வந்து அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க மட்டும் இல்ல, கட்சியில வேலை செய்யறவங்களே வந்து டிஎம்கே சதி நம்ம தான் பேசிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப தடைன்றதை தாண்டி ப்ரொடக்ஷனே வந்து அவங்களே வந்து அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாங்க வெளியிட போறது இல்ல, தேதி வந்து அதுக்கப்புறம் அறிவிக்கப்படும் அப்படின்னு போட்டாங்க. ஆமா ஆமா. சோ அதனால பார்த்தா ரிலீஸ் பண்ற தேதியில வந்து படம் வராது. ஆமா கண்டிப்பா தோழர். ஊதிட்டாங்க சங்க. எல்லாருக்குமே வருத்தம் தான் தோழர். நிறைய பேர் வந்து அவ்வளவு காசு போட்டு பிளாக்ல எல்லாம் டிக்கெட் வாங்கி வச்சிருக்கோம், என்ன போகுதுன்னு தெரியல தோழர். ஆமா தோழர், படத்துக்கு தடை எதன் காரணம் தோழர்? சென்சார்ல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, படம் பார்த்த ஒரு அந்த குழுவோட உறுப்பினர் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருன்னா மத உணர்வுகளை வந்து புண்பற்றுற மாதிரி இருக்கு. மத உணர்வுகளா? கேசரி கிண்ணாங்க, அந்த கிண்ணத்துல மத உணர்வுலாம் இல்லையே, ஒருவேளை எக்ஸ்ட்ரா பண்ணிட்டாங்களோ? பாத்திரமே டைலர் அப்படிதான் தோழர் இருந்துச்சு. ஆனா படம் பார்த்தவங்கன்னு சொல்லிட்டு அப்படி கம்ப்ளைண்ட் போயிருக்கு போல. இன்னொரு விஷயம் என்னன்னா, பாதுகாப்பு படையினரோட சின்னங்கள் வந்து அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. சின்னங்களா? புது பொருள். அதான் விஜய் படம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்களா லாஜிக்கே இல்லாம சில பாயிண்ட்ஸ் கொண்டு வந்து வச்சு படத்தை வந்து தடை வாங்குறாங்க. இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு வந்து ஏத்துக்கும்படியா இருக்க இல்ல? அப்ப இதுக்கு பின்னாடி ஒண்ணு வந்து இருக்குல்ல, அதை நம்ம பேசணும்.